எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? தண்ணி குடிச்சிட்டிங்களா? ஏன்னா உங்கள் தாகத்தோடு இந்த டாபிக் தாகமாக இருக்கிறேன்றதுக்குள்ளே போனோன்னா இன்னும் நீங்கள் தாகம் ஆயிடுங்க. அதனால தான் முன்னாடியே கேட்குறேன், உங்கள் தாகத்தை எல்லாம் தீர்த்துட்டிங்களா? கற்பகா அம்மா வேற நல்லா சூப்பராக பாடினாங்க. முதலாவது சாப்பிட்டாச்சு, அப்புறம் தண்ணி குடிச்சாச்சு, பாட்டையும் கேட்டாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், டைட்டாக கண்ணை மூடி தூங்க போகிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஓகே. நான் வெறும் மூணு விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஒன்று, தாகமாக இருக்கிறேன். ஏசப்பா எதை குறித்து சொன்னார்? சரீரத்திற்குரிய தாகமா இல்லை ஆவிக்குரிய தாகமா? ரெண்டாவது, பைபிளில் வேறு யாரெல்லாம் தாகமாக இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய தாகம் எப்படி தீர்க்கப்பட்டது? மூன்றாவது, நம்மளோட தாகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸ்டார்டிங்கில் திலோக்கா பேசும்போது ஒன்று சொன்னாங்க. ரெண்டாவது வார்த்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தைன்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, ஏசு சிலுவையில் பேசின 7 வார்த்தையுமே ஸ்பெஷலான வார்த்தை தான். அது ஒருத்தருக்கும் ஒரு தியானிக்கும் போது அது அவங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியும். ஸோ இப்போ 4 பேர் வந்து பேசுனாங்க, 4 ஸ்பெஷாலிட்டியை பற்றி பார்த்தோம். 5வது ஸ்பெஷாலிட்டியாக என்ன ஏசப்பா சொல்கிறாருன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, மொத்தமாக 100% இருக்கா? 100%ல் 85% பீப்புள் வந்து ஏசப்பா அடைஞ்ச தாகம் ஆவிக்குரிய தாகம்னு சொல்கிறோம். மீதி இருக்க 15% என்ன சொல்கிறாங்க? இது சரீரத்திற்குரிய தாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது சரீரத்திற்குரிய தாகம்னு சொல்கிறாங்க? ஏசப்பா உண்மையிலே சொன்ன தாகம் என்ன தாகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதலாவது, ஏன் சரீரத்திற்குரிய தாகம்? எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருங்குழிகளால் தரையிலே விழுந்தது. இயேசு சிலுவையில் அறையப்படுற முந்தின நாள் இரவுலேருந்து இயேசுப்பா சிலுவையில் அறையப்படுற நேரம் வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடலை, ஒன்றுமே குடிக்கலை. அப்போ எவ்வளோ தாகமாக இருந்திருப்பார் ஏசுப்பா, எவ்வளோ பசி எடுத்திருக்கோம் ஏசுப்பாக்கு. உள்ளே இன்டேக்கும் எதுவும் இல்லை. உள்ளே இருக்கிற அந்த நீர் வந்து எப்படி வெளியே வருது? வேர்வையாக வெளியே வருது. அந்த வேர்வைகள் வந்து கீழே விழும்போது எப்படி விழுதான்? ரத்தமாக மாறி விழுதான். அப்போது உடம்புல எவ்வளோ சோர்வுகளை ஏசுப்பா சந்திச்சிருப்பாரு. இடைப்பட்ட வேலையில் ஏசுப்பா பல உபத்திரவங்களையும் சந்திச்சாரு. நம்ம சும்மா இருந்தாலே நம்மளுக்கு தாகம் எடுக்குது. எப்பப்பெல்லாம் தாகம் எடுக்கும்? நம்ம டயர்டாக இருக்கும் போது தாகம் எடுக்கும். எப்பப்பெல்லாம் நம்ம டயர்டாக இருக்கும்? நல்லா சாப்பிட்டா டயர்டாகிடுவோம், சாப்பிடவே இல்லைனாலும் டயர்டாகும், சும்மா உட்காந்தா டயர்டாகும், நிறைய வேலை செஞ்சாலும் டயர்டாகும். அப்போ எப்பப்பெல்லாம் நம்ம டயர்டாகிறோமோ அப்பப்பெல்லாம் நம்மளுக்கு தாகமும் பசியும் ஏற்படுது. அப்போ ஏசுப்பா இந்த இடத்துல வந்து ஏசுப்பா வந்து நியாயம் தீர்க்கப்படுறாரு. அப்புறம் கொல்கதா மலைக்கு போகிறாரு. இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தோன்னா ஏசுப்பா நியாயம் தீர்க்கப்பட்ட இடத்த வந்து அன்டோனியா ஃபோர்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்டோனியா ஃபோர்ட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா எருசலேமில் இருக்குது. எருசலேமினுடைய மதில் செவர்களில் இருக்குது. அந்த மதில் செவர்களிலிருந்து கொல்கதா எங்கே இருக்குது? அதுவும் எருசலேமில் தான் இருக்குது. மதில் செவர்களிலிருந்து கொல்கதாவுக்கு கிட்டத்தட்ட 0.6 கிலோமீட்டர்ஸ், அதாவது மீட்டர்ஸில் கனெக்ட் பண்ணோம்னா 600 மீட்டர்ஸ். சும்மாவே அவர் நடந்து போனோம். இங்கேருந்து நம்ம வாசல்லேருந்து படிக்கட்டு ஏறி வந்தாலே நம்ம என்ன பண்ணுறோம்? பெருமூச்சு விடுறோம். அப்படியே பயங்கரமாக டயர்டாகி சேரில் போய் அப்படியே என்னமோ பெருசாக சாதிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துடுறோம் நம்ம. ஏசப்பா வந்து அப்போ 0.6 கிலோமீட்டர்ஸ் வந்து சும்மா கூட நடக்கலாம். அவ்வளோ காயங்களோட அந்த பாரமான சிலுவையை தாங்கி கொண்டு நடக்கிறாரு. அந்த சிலுவையோட வெயிட் பார்த்தீங்கன்னா, நான் பவுன்ஸில் சொல்கிறேன், 60 to 90 பவுன்ஸில் இருக்குமா. நீங்கள் கிலோகிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 40 கிலோகிராம்ஸ். அவர் வந்து அவ்வளோ காயங்கள் பட்டு அவ்வளோ உபத்திரவங்களை சந்திச்சு அவர் வந்து மலை மேலே ஏறி போகிறாரு. அந்த கபால ஸ்தலம் என்னப்படுற கொல்கதாவுக்கு போகிறாரு, அவ்வளோ பாரமான சிலுவை தாங்கி. அப்போ ஏசுப்பாவுடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மிகுந்த தாகமாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஏசுப்பா வந்து இது சரீரத்திற்குரிய தாகம்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த 15% ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. அதே போல் புதிய ஏற்பாடாகிய மூல பாஷையாக இருக்கிற கிரேக்க பாஷையில் ஏசப்பா தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை வந்து டிப்சோன்னு குறிப்பிடுறாங்க. இந்த டிப்சோன்ற வார்த்தை வந்து நார்மலான தாகத்தை குறிக்கல, அது மிகுந்த தாகத்தை குறிக்கிறது. ஆனால் எபிரேய பாஷையில் பார்த்தோன்னா தாகமாக இருக்கிறேன் அப்படின்றது சாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாமேன்றது வேதாகமத்தில் 2 இடத்துல வருது. ஒன்று வனாந்திரத்தில் இஸ்மவேலுக்கு உண்டான தாகம், இரண்டாவது வந்து வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான தாகம். அப்போ இதன் வாயிலாக தான் ஏசப்பா வந்து சரீரத்துக்குரிய தாகத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏசப்பா இங்கே உண்மையிலே சொன்ன அந்த தாகம் என்னென்னா ஆவிக்குரிய தாகம். எப்படி ஆவிக்குரிய தாகம் அப்படின்னா,
ஏசுப்பா நான் தாகமா இருக்கிறேன், அதாவது ஏசுப்பா தாகமா இருக்கிறேன் அப்படின்றத நம்ம ரெண்டு இடத்துல பார்க்க முடியுது வேதாகமத்துல. ஒன்று சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்றாங்க, இன்னொன்று சிலுவையில சொல்றாங்க. சமாரிய ஸ்திரீ கிட்ட என்ன சொல்றாங்க? யோவான் 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொண்டு வந்தார். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். ஏசுப்பா யோவானை விட ஏசுப்பா தான் அதிகமான பேருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்ததாக இந்த பரிசேயர்கள்லாம் நினச்சி ஏசுப்பாவை வந்து பிடிக்கும்படியாக வராங்க. அப்போ ஏசுப்பா வந்து கலிலேயாவுக்கு போகிறாரு. கலிலேயாவுக்கு போகிற வழியில தான் சமாரியா நாடு இருக்குது. சமாரியா நாட்டில் நீங்கள் மேலே இருக்க வசனத்தை படிச்சிங்கன்னா ஏசுப்பா வந்து பிரயாணத்தில் இலைப்படைந்தவராக தான் வந்து யாக்கோபை வெட்டின ஒரு துறவண்டையில் வந்து ஒரு கிணற்றண்டையில் வந்து உட்காராரு ஏசுப்பா. அப்போ ஒரு சமாரிய ஸ்திரீ வராங்க. அந்த சமாரிய ஸ்திரீ எந்த நேரத்தில் வராங்க? 6 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன எக்ஸாக்ட் டைம்னு நான் பார்த்தேன். நம்ம அந்த காலகட்டத்தில் இருக்க டைமை பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம்னா காலையில் 9 மணின்னு அர்த்தம். அப்போ இயேசு சிலுவையில் எப்போ அறையப்படுறாரு? 3 மணி நேரத்தில் அறையப்படுறாரு. மார்க்கு 15:25 வாசிங்க. அவரை சிலுவையில் அறைந்தபோது 3 மணி வேளையாயிற்று. ஏசுப்பா சிலுவையில் அறையப்படுற நேரம் என்னது? 3 மணி நேரமா இருக்கு. அப்ப நம்ம இந்தியன் டைம் படி பார்த்தோம்னா ஏசுப்பா வந்து காலையில 9 மணிக்கு சிலுவையில் அறையிடுறாங்க. அப்போ இங்க 6 மணி வேலையா இருக்கிறது அப்படி என்னது? 3னா 9ன்னு சொன்னீங்க, 4னா 10, 10 மணி, அப்போ 5னா 11 மணி, 6 மணி நேரம்னா 12 மணி. அதாவது உச்சி வெயில்ல அந்த சமாரிய ஸ்திரீ வந்து அந்த துறவண்டையில வராங்க. பொதுவா அந்த காலத்து மக்கள்லாம் தண்ணீர் குடிக்கணும், தண்ணீர் மொண்டு கொள்ளணும் அப்படின்னா ஒன்று காலையில் வருவாங்க, விடிய காலையில் வருவாங்க, இல்லைன்னா சாயங்கால வேளையில் வருவாங்க. நீங்கள் மொத்த பைபிள்லேயும் பார்த்தீங்கன்னா சமாரிய ஸ்திரீ மட்டும்தான் மத்தியான நேரத்தில் வராங்க. ஏன் இவங்க மத்தியான வேலையில் வராங்கன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஏசுப்பா என்ன பண்ணுறாரு? இலைப்படைந்தவராக அந்த கிணத்தண்டையில் வந்து உட்காராரு. அப்போ ஏசுப்பா அந்த ஸ்திரீ கிட்ட என்ன கேட்குறாரு? என் தாகத்துக்கு தான் கேட்குறாரு. அந்த காலத்து வழக்கப்படி சமாரியர்களும் யூதர்களும் சம்மந்தம் கலவாதவர்களாக இருந்தாங்க. அதனால அந்த சமாரிய ஸ்திரீ வந்து என்ன கேட்குறாங்க ஈஸ்வர இடத்துல? நீர் யூதரா இருக்கிறீர், நான் சமாரிய ஸ்திரீயா இருக்கிறீர், அப்புறம் எப்படி நீ சமாரிய ஸ்திரீயா இருக்கிறேன், அப்புறம் எப்படி நீங்க என்கிட்ட தண்ணி கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏசுப்பா நம்ம முன்னாடி பார்த்தோம், ஏசுப்பா வந்து இலைப்படைந்தவராக தான் இருக்கிறாருன்னு. நீங்களும் நானும் இருந்ததுதான் என்ன பண்ணியிருப்போம்? நீ எதுவும் பண்ண தேவையில்ல, நானே மொண்டு குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு கொண்டு வாங்கி குடிச்சிருவோம். நானாக இருந்தேன்னா அப்படிதான் பண்ணுவேன். நீங்கள் பண்ணுவீங்களான்னு தெரியல. ஆனால் ஏசுப்பா வந்து தண்ணியை கூட கேட்கல. முதலாவது ஏசுப்பா என்ன சொல்கிறாரு? உங்ககிட்ட தண்ணியை வந்து கேட்டவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீயே நீயே வந்து அவர்கிட்ட தண்ணி கேட்டிருப்ப. நீங்கள் குடிக்கிற தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு தாகம் திரும்பியும் ஏற்படும், நான் கொடுக்குற தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு தாகம் திரும்பியும் ஏற்படாதுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது ஏசுப்பா வந்து அந்த ஸ்திரீ கிட்ட கேட்குறாரு, உன்னுடைய புருஷர் யார்? உன் புருஷரை அழைத்து கொண்டு வா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த சமாரிய ஸ்திரீ சொல்கிறாங்க, எனக்கு புருஷரே இல்லைன்னு சொல்கிறாங்க. வேறு எதுவுமே சொல்லலை. அப்போ ஏசுப்பா சொல்கிறாரு, ஆமாம், உனக்கு ஏற்கனவே 5 புருஷர் இருக்கிறாங்க, இப்போ இருக்கிற புருஷர் வந்து உனக்கு புருஷரே இல்லைன்னு சொல்கிறாங்க. வேறு எதுவுமே சமாரிய ஸ்திரீ ஏசுப்பா கிட்ட சொல்லலை. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசிங்களேன், ஒருத்தருக்கு 2 புருஷர், சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஒருத்தருக்கு 2 புருஷர் இருந்தானே அந்த ஊர் எப்படி பேசுவாங்க? அந்த தெருவே விட்டு வைக்காத அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்போ இவங்க 2 கூட இல்லை, 3 வந்து 6வது இருக்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட அவமானங்களை வந்து அந்த சமாரிய ஸ்திரீ சந்திச்சிருப்பாங்க. அதனால அந்த சமாரிய ஸ்திரீ வந்து கேட்குறாங்க, எனக்கும் தாகத்துக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஏசுப்பாவுடைய தாகத்தை மட்டும் இல்லை, சமாரிய ஸ்திரீயோடைய தாகத்தையும் நம்ம பார்க்குறோம். சமாரிய ஸ்திரீயோட தாகம் என்னவா இருக்குன்னா, அவங்களுடைய பாவமான வழிகளிலிருந்து விலகி அவங்க இன்னுமா ஏசுப்பா கிட்டி வரணுன்றது தான் சமாரிய ஸ்திரீயோடைய தாகமாக இருந்திருக்கு. அதனால தான் சமாரிய ஸ்திரீ வந்து ஏசுப்பா கிட்ட என்னுடைய தாகத்துக்கும் நீங்கள் தண்ணியை தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஏன் அவங்க மத்தியான வேலையில் வராங்க. காலையில் வந்தாலும் ஜனங்க இருப்பாங்க, சாயங்காலத்தில் வந்தாலும் ஜனங்க இருப்பாங்க. ஜனங்க கண்ணில் மாட்டினா அவங்க இருப்பாங்களானே தெரியல. ஸோ அதனால தான் இவங்க வந்து மத்தியான வேலையில் வராங்க. யார் கண்ணுக்கும் படக்கூடாதுன்றதுனால அந்த மத்தியான வேலையில் வராங்க. இப்போது ஏசுப்பா இது அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் உடனே இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்க ஊருக்குள்ளே போயிட்டு அந்த ஜனங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. இவங்க ஜனங்க கண்ணில் படக்கூடாதுன்னா மத்தியான வேலையில் வராங்க. அப்போ ஏசுப்பா கிட்ட பேசினோன்னே இவங்களுக்குள்ள வந்த விசுவாசம், ஏசுப்பாவை நம்பி
ஏசப்பாவை குறித்து அந்த ஜனங்கள் இடத்துல போய் சுவிசேஷம் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஏசப்பாவுக்கு உண்டான தாகம் என்னன்னா சுவிசேஷ தாகம். ஏசப்பா இந்த இடத்துல தாகமா இல்லாம இருந்திருந்தேன்னா அந்த சமாரிய ஸ்திரீ போய் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஊர்ல இருக்க ஜனங்களும் வந்து ஏசப்பா குறிச்ச அறிவு வந்திருக்காரு. ரெண்டாவது, ஏசப்பா தாகமா இருக்கிற சொன்ன இடம் வந்து சிலுவையில சொன்னாங்க. யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேற்றது தாகமாய் இருக்கிறேன் என்றார். Later on, Jesus knew that everything had been done. I make the scriptures come true. He said, I trust thee. ஆமென். இங்க வந்து ஏசப்பா தாகமா இருக்கிறேன், இவ்வளோ நேரம் ஏசப்பா பாடுபட்டதுனால தான் தாகமா இருக்கிறேன்னு நினைச்சு நீங்க 29ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உடனே என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து ஓடி போய் படிக்க. பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காரனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாய்க்கு நீட்டி கொடுத்தார்கள். ஏசப்பா தாகமா இருக்கிறேன்னு சொன்னோடனே அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு, ஓடி போய் கடற்காளான்களை எடுத்து அதை காடியிலே நிரப்புறாங்க. நான் யோசிச்சேன், ஏசப்பா தாகமா இருந்தேன்னா நம்மளாம் இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்போம், ஒருத்தவங்க தாகமா இருக்காங்க அப்படின்னா முதலாவது தண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. அப்போ இங்க இருக்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னா கடற்காளானை எடுத்து காடியில தோய்த்து அதை ஈசோப்பு தண்டில மாட்டி ஏசப்பாவனுடைய வாயில் இடத்துல கொடுக்குறாரு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா கடல்ல வளரக்கூடிய காளான்களே ஒரு சில வகையான காளான்களை மட்டும்தான் சாப்பிடக்கூடிய தன்மைகள்ல இருக்குமா. இந்த காளான்கள் வந்து ஏன் காடியில தோய்க்கப்படுது, காடி அப்படின்னா அமிலம், பொதுவா கசப்பான அமிலம், பொதுவா இது வந்து வினிகர்லயும் இல்லை வைன்லயும் தான் சேர்ப்பாங்களாம். இந்த காளான்களை வினிகர்லயும் வைன்லயும் சேர்க்கறது மூலயமா அந்த காளான்லேருந்து வர டாக்ஸின் வந்து வினிகர்லயோ வைன்லயோ கலந்து அதை குடிக்கிறவங்களுக்கு வந்து உங்க உடம்புல ஏற்பட்டு இருக்கிற வலிகள் எல்லாம் மறுத்து போக வைக்குமா. ஆனா ஏசப்பா இந்த காடியை வந்து வாங்கலை. ஏன் அப்படின்னா ஏசப்பா இந்த உலகத்துல மனுஷகுமாரனா வந்து பாடுபடணும், ரத்தம் சிந்தணும் அப்படின்றது பிதாவுடைய சித்தமா இருந்தது. பிதாவுடைய சித்தம் என்னது, ஏசப்பாவுடைய தாகம் என்னதுன்னா பிதாவுடைய சித்தத்தை செய்வது தான் ஏசப்பாவுடைய தாகமா இருந்திருக்கிறது. இப்போ இங்கே சொல்லப்படுகிற தாகம் என்னன்னா ஆத்ம தாகம். இப்போ மேல சொன்ன வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக அந்த வேத வாக்கியங்கள் தான் பிதாவின் சித்தம். அந்த வேத வாக்கியங்கள் என்னன்னு பார்க்கலாம். சங்கீதம் 69:21. என் ஆதாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடித்து கொடுத்தார்கள். ஏசப்பா பாடுபடும் போது அவருடைய ஆகாரத்துல கசப்புகளை கலந்து கொடுக்கணும் அப்படின்னு பிதா ஆல்ரெடி முன்குறிச்சு வச்சிருக்காரு. அப்ப பிதா முன்குறிச்சதை வந்து செய்து முடிக்கணும்ன்றதுனாலதான் ஏசப்பா இங்க தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ரெண்டாவது, ஏசாயா 43:21. இதுக்கும் நம்ம டாபிக்கும் சம்மந்தமே இல்லைன்னெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா பிதா வந்து என்ன பண்ணாரு, ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கினார். அப்போ வந்து ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க, பாவம் செஞ்சாங்க. பிதா சொன்னதை வந்து அவங்க கடைபிடிக்கல. அதற்கு மாறாக பிதா வந்து புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை வந்து அவங்க வாங்கி புசிச்சிட்டாங்க. அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே பாவம் நிறைந்த ஜென்ரேஷனாக தான் இருந்தது. அந்த 10 கட்டளைகள்லையும் பிதா வந்து மோசைக்கிட்ட கொடுத்த 10 கட்டளைகள்லையும் முதலாவது கட்டளை எது, என்னை அஞ்சு வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துலேருந்து பிதா வந்து கொண்டு வராங்க கானான் தேசத்துக்கு போகும்படியாக. வர வழியில் அவங்க எவ்வளவோ அற்புதங்களை பார்த்தாங்க. ஆனால் கூட அந்த ஜனங்கள் வந்து விசுவாசிக்காம மோசே சீனாய் மலையில் வந்து ஏறி போய் பிதாவோட பேசிட்டு இருக்கும்போது கீழே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பொண்ணு ஆபரணங்களால ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 10 கட்டளை ஆகிய முதல் கட்டளை என்னது, என்னை அஞ்சு வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப பிதாவுக்கு அது எவ்வளவு எரிச்சல் உள்ளதா இருந்திருக்கு. அப்ப மிகுந்த பாவமே அதுதான். முதலாவது பாவமே நம்ம பிதாவை தவிர வேறு எந்த தேவர்களையும் வணங்கக்கூடாது. ஆனா ஜனங்க வந்து அப்படி இல்லை, எல்லா தேவர்களையும் அவங்க வணங்குனாங்க. ஏசுப்பா செஞ்ச பிதா செஞ்ச அற்புதங்களே அவங்க மறந்து வணங்குறாங்க. இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக பிதா வந்து அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த இயேசு கிறிஸ்து பாடுபடணும் அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல நம்ம தாகமா இருக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம் பிதாவுடைய சித்தம் என்னதுன்னா ஆத்ம தாகம். பிதாவுடைய சித்தத்தை செய்வது தான் இயேசுவின் தாகமா இருக்கிறது. மூணாவது மத்தேயு 18:14. இந்த சிறிய
சித்தமல்ல. ஏசுப்பாவை சிலுவையில் அறையப்படும் போது அவங்க சுற்றிலும் இருந்தவங்க வந்து ஏசுப்பாவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அவர் தான் தெய்வம்ட்டுன்னு. அப்போ அங்கே இருக்கிறவங்க யாருமே கெட்டு போகாமல் எல்லாரும் பரலோக நித்திய ஜீவன் அடையும்படிக்கு ஏசுப்பா வந்து மறிக்கப்பட்டார். இவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய பாவத்திலேருந்து விலகி வந்து ஏசுப்பாவை ஏற்றுக்கொள்ளணும், புதிய ஆத்துமாக்கள் உருவாகணுன்றது தான் இங்கே நம்ம இயேசுவின் தாகமாக பார்க்கிறோம். 2வது டாபிக்ல நான் போகிறேன். வேதாகமத்தில் வேறு யார் யாரெல்லாம் தாகமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய தாகம் எப்படியெல்லாம் தீர்க்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து ஆதியாகமம் 21:19. தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் குருசையிலே தண்ணீர் திறந்து ஸ்ரீலத்தை குடித்து கொடுத்தார். இது நல்லாவே நம்மளுக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷன் என்னன்னு. ஆபிரகாமுடைய கைம்பெண்ணாகிய ஆகார் வந்து ஆபிரகாம் வந்து அவங்க சாரால் பேச்சு கேட்டு துரத்தி விடுறாங்க. துரத்தி விடும் போது நீங்கள் மேலே வாசிச்சிங்கன்னா ஆகாருக்கு தண்ணீர் கொடுத்து தான் அனுப்பிச்சி விடுறாங்க. வனாந்திரத்தில் அந்த தண்ணீர் வந்து தீர்ந்து போயிடுச்சு. இப்போ இஸ்மவேலுக்கு, ஆகாருடைய பையனாகிய இஸ்மவேலுக்கு வந்து தாகம் ஏற்படுது. அவனால தாகத்தை பொறுத்து கொள்ளவே முடியல. அவன் வந்து சாகுற நிலைமையில இருக்கான். அப்போ இந்த ஆகார் என்ன பண்ணுறாங்க, அந்த இஸ்மவேல் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அம்பு பாய்கிற தூரத்தில் போய் அவங்க உட்காந்து கதற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இருக்கிறது வனாந்திரம். வனாந்திரத்தில் ஒரு துறவு வர்றது இம்பாசிபிளான காரியம். அப்போ நம்ம வறட்சியில் இருக்கும் போதும் நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது நம்மளுடைய தாகமும் ஒரு துறவை போல இயேசுப்பா தீர்ப்பார். 2வது நியாயாதிபதிகள் 15:19. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளவு பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் நீர் திரும்ப வந்தது. அவன் கிடைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டார். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. ஆமாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்சோனுடைய தாகம். சிம்சோன் வந்து பெலிஸ்தர்களோட போராடுறாரு. அவர் வந்து கழுதையோடைய தாடை எலும்பை கொண்டு 10,000 பேர்களை வந்து சாவடிக்கிறாரு. சாவடிச்ச பிறகு கூட இன்னும் மீதியாக இருக்கிறாங்க பெலிஸ்தர்கள்லாம். அப்போ அவருக்கு வந்து தாகம் ஏற்படுது. அப்போ சிம்சோன் வந்து தேவனை நோக்கி கேட்குறாரு, இந்த விருத்து சேதனம் இல்லாத ஜனங்கக்கிட்டே என்னுடைய உயிர் போகணும் அப்படின்னோடனே பிதா என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஒரு பள்ளத்துலேருந்து தண்ணீரை வெளியேற்றுறாரு. அப்போ அந்த பள்ளம் எங்கே இருக்கும், தரையில் இருக்கும். அப்போ பள்ளத்துலேருந்து எப்படிப்பட்ட நீர் வெளியே வரும், ஒன்று ஆற்றை போல நீர் வரும், இல்லைன்னா நதியை போல நீர் வரும். அப்போ நம்மளும் தாகமாக பல இக்கட்டுகள் மத்தியில் சூழ்ந்திருக்கும் போது நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதா ஏசப்பா நம்மளுடைய தேவைகளை எப்படி தீர்ப்பாருன்னா ஒரு நதியை போல இல்லை ஒரு ஆற்றை போல தீர்ப்பார். அல்லேலூயா. நெக்ஸ்ட் என்னாகமம் 20:11. கையை ஓட்டி கண்முனையை தன் கோலினால் எனக்கு தரும் அடித்தார். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையா குடித்தார்கள். அவர்கள் விருப்பங்களும் குடித்தது. இந்த இடத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மிகுந்த தாகம் ஏற்படுது. அப்போ மோசையை நோக்கி கேட்குறாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும், இந்த வனாந்திரத்தில் வந்து எங்களை சாகடிக்கும்படியாக நீங்கள் எங்களை எகிப்து தேசத்துலேருந்து கொண்டு வரீங்கன்னு எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. அப்போ மோசே என்ன பண்ணுறாரு, பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. பிதா என்ன பண்ணுறாரு, உன்னுடைய கோல் எடுத்து நீ அந்த கண்மலை மேலே நீட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மோசே என்ன பண்ணிடுறாரு, அதுக்கு பதிலாக அந்த கண்மலையை அடிக்கிறாரு. அந்த கண்மலையிலேருந்து நீர் வெளியே வருது. கண்மலையிலேருந்து பொதுவாக எப்படி நீர் வரும், ஒரு நீர் ஊற்று போல வருமா? அப்போ நம்மளும் ஒரு வறட்சியில் இருக்கும் போதோ இல்லை நம்மளும் ஒரு ஏக்கத்தில் இருக்கும் போது நம்மளுடைய ஏக்கங்கள் எல்லாம் ஒரு நீரூற்று போல ஏசப்பா தீர்ப்பார். அல்லேலூயா. எப்போ நம்மளுடைய தாகத்தை தீர்ப்பார். பசி எடுத்தால் தான் நம்மளாம் சாப்பிடுவோம். நான்லாம் பசி எடுக்கலன்னா கூட சாப்பிடுவேன். வேறு விஷயம். தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிப்போம். அப்போ நம்மளுடைய தாகத்தை தீர்க்கணும்னா அப்போ நம்ம எப்படி இருக்கணும், முதல்ல தாகமாக இருக்கணும். நம்மளுடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், இப்போ வேலை தேடுறவங்களுடைய தாகம் எப்படியா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். வேலை செய்கிறவங்களுடைய தாகம் நல்ல சேலரி கிடைக்கணும். வேலைக்கு போகிற வீட்டில் இருக்கிற பெண்களுடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த மாதத்துக்கான வருமானத்தை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதாக இருக்கும். வேலைக்கு போகிற பெண்கள் அவங்களுக்கு ஏகப்பட்ட தாகம் இருக்கும். உண்மையிலேயே வேலைக்கு போகிறவங்க அவங்க சூழ்நிலை காலமாக வேலைக்கு போகிறவங்க வந்து சம்பாதிக்கணும்னு போவாங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்றவங்க எப்போவுமே தினமும் ஒரு புது ட்ரெஸ் போட்டுன்னு மேட்சிங்காக கிளம்பின்னு போவாங்க. இப்படிப்பட்ட தாகத்தை குறித்து ஏசப்பா சொல்லலை. நம்மளுடைய தாகம் எப்படி இருக்கணும்னா மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும்
அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஏசப்பாவுடைய தாகம் என்னது? பிதாவுடைய சித்தத்தை செய்வது தான் ஏசப்பாவுடைய தாகமா இருந்திருக்குது. அப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஏசப்பாவுடைய தாகம் என்னது. ஏசப்பாவுக்கு 2 தாகம் ஏற்பட்டதுன்னு சொன்னேன். முதலாவது தாகம் என்னது? சமாரியா ஸ்திரீ கிட்ட சொன்னாரு சுவிசேஷ தாகம், ஆத்தும தாகம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசப்பா வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சாருன்னா இல்ல, அவர் என்ன பண்ணிருக்காரு, அதுக்கு பதிலா அதை துவக்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் மறிச்சிட்டாரு, நான் மட்டும் பிதாவோட இடத்துல போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஏசப்பா என்ன பண்றாரு, 11 சீஷர்களையும் அழைத்து அந்த சீஷர்களுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க போய் பல இடங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணுங்க. பிரசங்கம் பண்ணி, பிரசங்கம்ன்றதுனா என்னது, சுவிசேஷத்தை சொல்லி அந்த ஜனங்களை என்னோட சீஷர் ஆக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சீஷரும் வர வர ஆத்மா என்ன ஆகும், அதிகரிக்கும். அப்ப இங்க இன்னொன்று சொல்றது என்னதுன்னா, அவருடைய 2 தாகத்தையும் சொல்றாரு. சுவிசேஷ தாகத்தையும் சீஷர்கள் எடுத்து ஒப்பு கொடுக்குறாரு, ஆத்ம தாகத்தையும் சீஷர்களுக்கு எடுத்து ஒப்பு கொடுக்குறாரு. ஒருவேளை சீஷர்கள் வந்து பல இடத்துல பாடுபட்டு பிரயாணம் பண்ணி போகாம இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசுப்பாவை குறிச்ச அறிவு இருந்திருக்கோம்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்ப இப்ப நம்மளும் எப்படி இருக்கோம், சீஷர்களா இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய தாகமும் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா சுவிசேஷ தாகமா இருக்கணும், ஆத்ம தாகமா இருக்கணும். இந்த வார்த்தையை பேச கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றியா.